தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு பலதும் பத்தும். வணக்கம், இது தமிழ் வாய்ஸ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சி. வீட்டில் தனியாக இருக்கும் போது மாரடைப்பு வந்தால் உங்களை நீங்களே எப்படி காப்பாற்றிக் கொள்வது? வேலை பளுக்களின் காரணமாக மற்றும் இதர சில பிரச்சனைகள் காரணமாக உங்கள் மனம் மிகவும் அழுத்தத்துடன் உள்ளது. நீங்கள் மிகவும் படபடப்பாகவும் தோய்வாகவும் உள்ளீர்கள். திடீரென்று உங்கள் இதயத்தில் அதிக வலி ஏற்படுவதை உணர்கின்றீர்கள். அந்த வலியானது மேல் கை முதல் தோள்பட்டை வரை பரவுவதை நீங்கள் உணர்கிறீர்கள். உங்கள் வீட்டிலிருந்து மருத்துவமனை ஒரு 5 மைல் தூரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஆனால் உங்களால் அந்த 5 மைல் தூரத்தை கடக்க முடியாது என உங்கள் மூளை உங்களுக்கு சொல்கிறது. அந்த நேரத்தில் தம் உயிரை தாமே காக்க என்ன செய்யலாம்? துரதிர்ஷ்டவசமாக மாரடைப்பு ஏற்படும் போதெல்லாம் இறப்பவர்கள் அதிகமாக தனிமையாக இருப்பதாக உள்ளனர். உங்கள் இதயம் தாறுமாறாக துடிக்கிறது. நீங்கள் சுயநினைவை இழக்க வெறும் 10 நொடிகள் தான் உள்ளது. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ச்சியாக மிக ஆக்ரோஷமாக இரும வேண்டும். ஒவ்வொரு முறை இருமுவதற்கு முன்னரும் மூச்சை இழுத்து விட வேண்டும். இருமல் மிக ஆழமானதாக இருக்க வேண்டும். இருதயம் இயல்பு நிலை திரும்பும் வரையில் அல்லது வேறொருவர் உதவிக்கு வரும் வரையிலோ ஒவ்வொரு 2 நொடிக்கும் மூச்சை இழுத்துவிட்டு இருமிக் கொண்டே இருக்க வேண்டும். மூச்சை இழுத்து விடுவதனால் நுரையீரலுக்கு ஆக்சிஜன் சீராக செல்ல வழிவகுக்கிறது. இருமுவதால் இருதயம் நிற்பதிலிருந்து தொடர்ச்சியாக துடித்துக் கொண்டே இருக்க உதவும். இதனால் இரத்த ஓட்டம் சீரடையும். இருமுவதால் ஏற்படும் அதிர்வினால் இதயம் சீராக துடிக்கும். பின்னர் இருதயம் சீரடைந்ததும் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு செல்லலாம். இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கும் போது மாரடைப்பு வந்தால் உங்களை நீங்களே எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று பற்றி பகிர்ந்து கொண்டிருந்தோம். நாளை மற்றும் ஒரு பலசரக்கு நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.